अस्सलाम वालेकुम एवरीवन இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி ஆக்சுவலா பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். சோ அது என்னதுன்னு பாத்துறலாம். சோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம பேசுறதுக்குமே 4 ஸ்கில்ஸ் தேவைப்படுது. என்னது? லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில். இந்த 4 ஸ்கில்லையும் நம்ம தரவா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து ஹிந்தி பேசிட முடியும். சோ இதுல நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வருது. அந்த வீடியோஸ்ல வந்து இதுக்கான அர்த்தம் வந்து இதுதான், ஹிந்தில வந்து இதுக்கு இப்படி ஹிந்தில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஆனா அதுல நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா அதை பார்க்கறதோட நிறுத்திக்கிறீங்க. அதை எங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிர் கயா அப்படின்னு ஒரு வேர்ட் லேர்ன் பண்றீங்க. கிர் கயா அப்படின்னா கீழே விழுந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த வேர்ட் லேர்ன் பண்றோம் இல்லையா, கிர் கயா அப்படிங்கிற வேர்டை லேர்ன் பண்ணிட்டு அதோட நிறுத்திக்கிறோம். சரி, கிர் கயானா எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து யாராச்சும் கிர் கயா அப்படின்னு பேசுறப்ப அதுக்கான அர்த்தம் கீழே விழுந்துட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்படியே நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அடுத்தவங்க பேசுறதுதான் புரியுமே தவிர உங்களால பேச முடியாது. ஏன்னா நீங்க அந்தந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கறத தெரியாமலே போகுது. உங்க பிரெயினுக்கு வந்து நீங்க யூ ஷுட் கீப் ஆன் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் பேசு அப்படின்னு நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அது பழகும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா கிர் கயா அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தான் நான் ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க. ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி அந்த இடத்துல நீங்க ஹிந்தியில எப்படி பேசுவீங்க அப்படிங்கறத பழகி பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் ஒருத்தவங்க கிட்டயும் பேசுவீங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் அம்மா கிட்ட பேசுவீங்க, அப்பா கிட்ட பேசுவீங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட பேசுவீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸையும் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு சீன் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க டீச்சரோட பேசுற ஒரு சீன் எடுத்துக்கோங்க. உங்க டீச்சர் கிட்ட வந்து சொல்றீங்க நான் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. அதை வந்து ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பாருங்க. ஹோம்ஒர்க்கு பியோர் ஹிந்தில கிரக காரிய அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கிரக காரியன்னு சொல்லலாம், ஹோம்ஒர்க்னு சொல்லலாம். இப்போ நீங்க வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணல, ஹோம்ஒர்க் பண்ணல நஹி கியா. சரி, இதுல பண்ணல அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியலன்னா இமீடியட்டா நோட்ல எடுத்து எழுதுங்க. பண்ணல அப்படிங்கிற வேர்டு எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் அதை போட்டு பாருங்க, அதுக்கான வேர்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு டைமும் சிச்சுவேஷன்ஸ் இமேஜின் பண்ணுங்க. இது வந்து நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றது. இந்த மாதிரி நீங்க ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சன்னா இருக்கலாம், டாட்டரா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் யார்கிட்ட பேசுவீங்களோ அதை வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து இமேஜின் பண்ணி அதுல என்ன டயலாக் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து இமேஜின் பண்ணி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்களே ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பையன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? பேசாத அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பையனோட நேம் வந்து ராகுல் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டு ராகுல் பேசாத அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ராகுல் பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாத் மத் கரோ அந்த மாதிரி அப்படியே கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்க. வஹா ஜாக்கே பைட்டோ, அங்கே போய் உட்காரு, அந்த மாதிரி கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. தெரியலையா இமீடியட்டா நோட்ல வந்து அதை நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த வேர்டை திரும்ப யூஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுறோம். ஒரு வேர்ட் பார்த்தோன்னா அதோட மீனிங் பார்த்தோன்னா ஷார்ட்ஸ்லாம் நிறைய வருது. நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இதுக்கான மீனிங் வந்து இதுதான், சென்டென்ஸ் வந்து இப்படி பேசுங்க. நிறைய பேர் கிராமர் டீச் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து இருக்கு. பட் நம்ம சைட்ல இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும், நம்ம பேசாத வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ளூயண்டா வராது. அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிராமரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு ஒரு இது இருக்குன்னா அதுக்கு ஆன்சர் வந்து அந்த வீடியோலயே ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருவாங்க. மே காம் கர் ரஹி ஹூம், மே சோச் ரஹி ஹூம், மே பட் ரஹி ஹூம் அப்படின்னு வீடியோலயே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. உடனே உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துடும்.
இந்த மாதிரி சரி இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஆனால் அடுத்த ஒரு 4 வீக்கில் அடுத்த ஒரு 4 டேஸ்லேயோ 4 வீக்லேயோ பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குமே தவிர அந்த சென்டென்ஸை கூட முழுசாக சொல்கிறது தெரிஞ்சிருக்காது. இதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது தெரியுமா, அது ஃபேக்கான கான்ஃபிடென்ஸ். நீங்கள் அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு உண்மையான கான்ஃபிடென்ஸ் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போ எந்த வேர்டு பார்த்தாலும் இம்மீடியட்டாக கிர்கயா அப்படின்னு ஒரு வேர்ட் பார்க்குறீங்கன்னா அதை நான் என்ன சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சூப்பராக ஹிந்தி லேர்ன் பண்ணிக்க முடியும், சூப்பராக ஸ்போக்கன் ஹிந்தி பேச முடியும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அது என்ன டாஸ்க் அப்படின்னா, கிர்கயா அப்படிங்கிற வேர்டை நீங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ணிட்டீங்க இல்லையா, கிர்கயா அப்படின்னா கீழே விழுந்துட்டான். இந்த கிர்கயா யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை சென்டென்ஸ் உங்களால் டைப் அடிக்க முடியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதாவது ஃபுல்லாக ஹிந்தியில் டைப் பண்ணுங்கிற தேவை கூட இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பண்ணி பண்ணுங்கள். பட் நீங்கள் இங்கிலீஷும் ஆட் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனா தமிழ் கூட ஆட் பண்ணி வஹ பாய் கிர்கயா, வஹ கேர்ள் கிர்கயா அந்த மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். பட் உங்களால் மேக்ஸிமம் எத்தனை சென்டென்ஸ் கொண்டு வர முடியுதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணணுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சுக்ரியா.